மதுரையில் டிவிகே சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மூர் பந்தலை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய முஸ்தபா, தமிழகத்தில் தற்போது திமுக வெர்சஸ் டிவிகே என்ற நேரடி போட்டி மட்டுமே நிலவுவதாக குறிப்பிட்டார். அண்ணாமலையின் புதிய அரசியல் இயக்கம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜகவில் அங்கீகாரம் இல்லாததால் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கியுள்ளார். மன்சூர் அலிகான், கார்த்திக், கமலஹாசன் போல யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். அண்ணாமலையின் இயக்கம் டிவிகேவுடன் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிக சிறியது என்றார். மேலும் திமுகவின் பின்னணியில் பாஜக உள்ளதாகவும், இன்னும் சில மாதங்களில் திமுக பாஜகவுடன் வெளிப்படையாக கூட்டணி அமைத்து மத்திய அமைச்சரவையில் சேரும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக முற்றிலுமாக தோல்வியடைந்து காணாமல் போய்விட்டதால் அதன் தொண்டர்கள் கொத்து கொத்தாக டிவிகேவில் இணைந்து வருவதாகவும், 2031 எதிர்க்கட்சியே இல்லாத நல்லாட்சியை டிவிகே அமைக்கும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். உங்க தொகுதியில பொதுமக்களுக்காக நீர்மூர் பந்தல் கிட்டத்தட்ட கோடைக்கால முடிகிற தருவாயில இருக்கும்போது இந்த நீர்மூர் பந்தல் தொடங்க வேண்டிய காரணம் நீங்க கோடைக்கால முடிகிற தருவாய் என்பதே பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு கூட வர மதுரையில் கடுமையான வெயில், கோடை வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் மரியாதைக்குரிய தலைவரும் தமிழ்நாட்டோட மாண்புமிகும் முதலமைச்சர் அவர்களும் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வலியுறுத்தின் பேரில் தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நீர்மூர் பந்தலை திறக்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பகுதியிலையுமே திறந்துருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு மதுரை மத்திய பகுதிக்குட்பட்ட மாப்பாளையத்திலையும் ஆரப்பாளையத்திலையும் இது நீர்மூர் பந்தலை திறக்கிறோம். இது மக்களுக்கு பிரயோஜனமானதானு கேட்டிங்கன்னா, தண்ணி எப்பவுமே தேவைதான். அந்த தண்ணி கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க. இது ஒரு சோசியல் ஒர்க்காக, ஒரு சமூகத்தின் மீது அக்கறையாக தலைமையின் உரிமையை ஏற்று கொடுத்துருக்காங்க தான் பார்க்குறேன். மத்திய தொகுதியில் புகார்கள் இந்த புகார்கள் இல்லை, மத்திய தொகுதியில் சார் இது பிரதானமாக இன்னைக்கு மதுரை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சியாளர்கள் மதுரையை பார்க்காம விட்டாங்க. இருவேறு அமைச்சர்கள் இருந்து இதை முறையாக நம்ம சரி செய்யணும்னா, இன்னைக்கு தான் தமிழக வெற்றி கழகம் ஆனவர் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் ஆட்சி எடுத்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் 26 நாட்களே ஆயிருக்கு. இப்போ மதுரை மத்திய பகுதியில் பிரதானமாக இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை தொடர்ச்சியாக வருது. இன்னைக்கு வருது. நாங்கள் உடனடியாக எங்கள் பகுதியை சார்ந்த அதிகாரிகளும் நாங்களும் தொடர்பு கொண்டு அதை இதை பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு கொடுத்தாலும் அதை முழுமையாக சரி செய்ய முடியாத காரணம் என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் இங்கே நடந்த மாநகராட்சி முற்றிலும் நடந்த பார்த்தீங்கன்னா ஊழல் தான் இது காரணம். ஏன்னா